ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 143:10 நான் வாசிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்கள், அழகாக இந்த இடத்திலே தாவீது எழுதுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். என்ன, நீர்தான் என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். குமாரனாகிய இயேசு பூமியில் அனுப்பப்படும் பொழுதும் பரலோகம் சாட்சி கொடுத்தது. பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்? இவரின் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். தெரியுமா? பிதாவுக்கு பிரியமானதே அவர் செய்தார். பிதா பிரியப்படாத விரும்பாததை எதுவுமே இயேசு செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. நன்மைனா நமக்கு நல்லா தெரியும், தீமைனா என்னன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சரியான விதத்துல பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்த வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. கோரேஸ் ராஜாவை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், எனக்கு பிரியமானதை அவன் நிறைவேற்றுவான் சொல்லி. நம்மை குறித்து சொல்ல முடியுமா? எனக்கு பிரியமானதெல்லாம் இந்த மகள் அல்ல இந்த மகள் செய்வான் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரத்திலே நாம் செய்ய தவறி விடுகிறோம், பின்பு சோர்ந்து போய் விடுகிறோம். அப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்தா போதும், நம் விரும்பினதை காட்டிலும் பெரிதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதே கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஸ்டட் என்கிற ஒரு வயதான பிறகு கூட ஊழியம் செய்த ஒரு ஊழியருடைய வாழ்க்கை நான் படித்தேன். அவர் ஆப்பிரிக்க தேசத்திலே அந்த இருண்ட பகுதியிலே எந்தவித வசதிகளும் இல்லாத காலகட்டம் போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற அந்த ஜனங்களுடைய எல்லா சுபாவங்களும் மாறுகிறது, நாகரிகம் மாறுகிறது. இருளில் இந்த ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள விதத்துல அங்கு காரியங்கள் நடக்கிறது. அந்த அளவு அவருடைய ஊழியம் வயதான நாட்களும் அங்கு தொடர்ந்தது. எப்பொழுது பார்த்தாலும் வேதத்தை படித்துக் கொண்டே இருப்பாராம். அப்படி படித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒருவர் அவர் பார்த்துட்டு, நீங்க எப்பவும் பார்த்தாலும் இந்த வேதத்தையே படிச்சுட்டு இருக்கீங்களே, இத்தனை வயசாயிடுச்சு, இவ்வளவு வருஷங்கள் படிச்சோம், இன்னும் அதுல என்ன படிக்கிறதுக்கு இருக்கு? அப்படி மேக்சிமம் தான் பல முறை எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பீங்க, படித்ததே திருப்பி படிக்க முடியுமா? படிச்சுட்டே இருக்கீங்களா? தேடிட்டு அதை மாத்தி ஒவ்வொன்னா பார்த்து எப்பவும் பார்த்தாலும் அதிலே தான் வாசிச்சுட்டே இருக்கிறீங்கன்ற போது அந்த ஊழியர் சிட்டி ஸ்டார்ட் அவர் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு சொன்னாரா, இல்ல, இன்னும் ஆண்டவருக்கு என்னென்ன பிரியமானது நான் செய்யணும்னு இதுல எழுதியிருக்குது, அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன், தேடி பார்த்து அதை நிறைவேற்றுறதுக்கு வாஞ்சியோடு நான் தேடிட்டு இருக்கிறேன்னாராம். வேதத்தில் எல்லா காரியம் நாம் என்ன செய்யணும், அவருக்கு பிரியமானது என்ன, அவருக்கு எதுல கீழ்ப்படினு எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, அதை நான் தேடி செய்வதுதான் விருப்பம்னு சொல்லும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. நாம எனக்கு வேதத்தை வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோம், ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோம், ஃபுல்லா மொபைல்லே முடங்கி கிடக்கிறோம். எப்போ கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் உடனே மொபைல் தான். சிக்னல்ல கொஞ்ச நேரம் வண்டின்னா கூட மொபைல் என்ன வந்திருக்குன்ட்டு கையில கார் ஓட்டுறவங்கனாலும் சரி, பைக் ஓட்டுறவங்களும் அதை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல போனாலும் கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்றோம். நிறைய நேரத்தை நம்ம வீணாக்குறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். அதுல நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு என்பதை செய்யணும், செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கொள்வது மட்டுமல்ல, பேதையை கூட அதை ஞானியாக்கிறோமா. அதான் தாவீது தெளிவா சொல்ல, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரோம், உம்முடைய வழி எனக்கு காண்பியும், நீர்தான் என் தேவன் சொல்லுகிறான். நாமும் சொல்லுவோமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்யணும்பா. உங்களுடைய சித்தத்தை செய்யலன்னா இம்மையோட எங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், மறுமையை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் உடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீங்க கொடுங்க. வார்த்தையை வாசிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க, வாய்ப்புகளை கொடுங்க, அதை விசுவாசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. மற்ற காரியங்களை வாசிக்கிறோம், நியூஸ் பேப்பரை புரட்டினாலும் சரி, மற்ற காரியம் பார்க்கும் போதெல்லாம் எங்கள் உள்ளங்கள் உடையுது, கேள்விப்படுகிற காரியங்கள் பார்க்கிறது ஒவ்வொன்று எங்கள் இருதயத்தை அப்படியே படபடக்க வைக்குதுப்பா. அப்படிப்பட்ட பதற்றத்தை ஏற்படுகிறது. இந்த அப்படிப்பட்ட காலகட்டத்துல எங்க மனது சமாதானத்தோடு அமைதியா இருக்கணும்னா, நீர் பிரியமானதை நாங்க செய்யணும், நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறணும்னா பிரியமானது செய்யணும்பா. அதற்கு உம்முடைய நடத்தல் வேணும், ஆவியானுடைய ஒத்தாசை வேணும், பலன் வேணும், வழிநடத்தல் வேணும். கிருபை உண்டாகட்டும். அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதை செஞ்சாலும் தப்பாயிருது, எதை பேசினாலும் தப்பாயிருது, எங்க போனாலும் எதுவுமே வாய்க்கலன்னு சொல்ற பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க நடத்தி பிரியமானதை நிறைவேற்றி ஒவ்வொருவருக்கும் வேண்டியவர்களை நீர் அருளி செய்வீராக. துதிகான மகிமைக்கு செலுத்துகிறேன் மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தமக்கு பிரியமானது என்று எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் செய்யும் போது நம் விருப்பம் மட்டுமல்ல, நாம் பிரியப்படுகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.